அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்பு மொழிகிறேன். அறுபடை முருகன் கோயில்கள். திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாடலை சிறு வயதில் உச்சஸ்தாயில் ரசித்து பாடியதுண்டு. சகோதரன் குடும்பத்தாரோடு அறுபடை முருகன் கோயில்களுக்கும் சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிட்டியது. இதெல்லாம் முருகன் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் மதுரை. அங்கே 2 படை வீடுகள். முதலில் 1ஆம் படை வீடு திருப்பரங்குன்றம். அடுத்த நாள் காலையில் 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. அது ஒரு ஆடி மாதம் என்றாலும் கோயில்களில் கூட்டம் அள்ளியது. மதியத்தில் காரைக்குடியில் இருந்து புறப்பட்டு முதலில் திருவாதபூர் சென்று மாணிக்க வாசகரின் திருக்கோயிலையும் அங்கே இருந்த மாபெரும் சிவன் கோயிலுக்கு சென்று, அதாவது அருள்மிகு வேதநாயகி அம்பாள் சமேத திருமறைநாத சுவாமி சிவனையும் சந்தித்தோம். அங்கே இந்த நரியை பரியாக்கிய கதை ஞாபகம் வந்தது. திருப்பரங்குன்றம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் பராந்தக நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் காலத்தில் அவரது படை தளபதி சாத்தன் கணபதி என்பவரால் சிவனுக்காக கட்டப்பட்ட குகை கோயில். கருவறையிலேயே இது வித்தியாசமாக குகைக்குள்ளே சாமியை கும்பிடும்படி இருக்கும். அதுவும் அடுத்தடுத்த சந்நிதி முருகன், விநாயகர், சிவன், பெருமாள், துர்கை அப்படின்னு இந்த 5 சந்நிதிகள் குகையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே திருப்பரங்குன்றம் சின்ன மலைதான் சிவம். சில படிகள் ஏறியவுடனே கோயில் வந்துவிடும். கோயில் பின்புறம் மலை எழும்பி நிற்கும். இங்கே ஒவ்வொரு சன்னதியும் நமது புராதன சிற்ப அம்சங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இதை காண கண்கோடி வேண்டும். எல்லாமே கல் சிற்பங்கள். முருகன் தெய்வானையை மணந்த திருத்தலம் இது. ஓம் எனும் பிரணவத்தை தாய் உமைக்கு தந்தை சிவன் உபதேசித்த போது தாயின் மடியில் அமர்ந்திருந்த முருகனும் கேட்டதால் அக்குற்றத்துக்கு பரிகாரமாக திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செய்தாராம் முருகன். அவருக்கு அம்மையும் அப்பனும் காட்சி செய்து அருளினார்களாம். சனீஸ்வரன் சந்நிதியில் இங்கே விளக்கு போடும் கூட்டம் அதிகம். புஷ்கர்ணி தான் எல்லா ஊர்களிலும் கொஞ்சம் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நல்ல கல் மண்டபங்கள், நடைதான். அதிலும் அங்கங்கே பல சந்நிதிகள். சில பெயர் கூட மறந்து போச்சு. வித்தியாசமான பிரம்மாண்டமான பூதகணங்கள் கூட சந்நிதி தூண்களில் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லா சந்நிதிக்கும் ஏறி இறங்கி போய் அறுபடை முருகன் கோயில்களிலே இதுதான் பெருசாம். முருகனை தரிசித்ததும் மனக்களைப்பு எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியானது. இங்கே கந்தசஷ்டி விசேஷம். துண்டு போட்டு இடம் பிடிச்சு எல்லாரும் 6 நாளும் இங்கேயே இருந்து பச்சை தண்ணீர் கூட பள்ளியில் படாமல் கடுமையாக விரதம் இருக்காங்க. கோயில்லையே குடிகொண்டிருக்காங்க. குட்டீஸ்களும் இதில் அடக்கம். மதுரைக்காரங்களுக்கு முரட்டு பக்தி அதிகம். இங்கே கிரிவலமும் வர்றாங்க. கோயில்களில் இன்னது செய்யக்கூடாது என போர்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் அரைக்கால் ட்ரவுசர் அணிந்து போகக்கூடாது என்பதும் ஒன்று. கோயில் முன்புறம் காலணியை போடக்கூடாது, சூடம் ஏற்றக்கூடாது, நெய் தீபம்தான் ஏற்றணும், வெடி வெடிக்கக்கூடாது, வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு. ஆனால் மக்கள் எல்லா ஆக்கினையும் செய்து தான் வைக்கிறாங்க. இணையத்தில் அதிகம் புழங்கும் இந்த நாளில் வெளிநாட்டிலேயே வசித்திருந்தும் குட்டீஸ்களான என் தம்பி மக்கள் இருவரும் திருப்புகளை பாடியபடி எங்களுடன் பயணித்தது ஆச்சரியகரமான இன்பம். அவர்கள் பாடிய திருப்புகளால் எங்கள் செவியும் மணத்தது. திருப்பரங்குன்றம் பற்றிய அருணகிரிநாதரின் திருப்புகள் 1. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சித் திரியாதே கந்தனன்றென்று துணைநாளும் கண்டுகொண்ட அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவேபாலா செந்திலங்கண்டிற் கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. திருப்பரங்குன்றம் கவசத்தையும் அங்கே சொன்னோம். மிகச் சிறப்பாக இருந்தது. நன்றி.